Hello guys, welcome to Padviksha. So yes, நம்ம ஹையர் பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் illustration 2 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ illustration 2 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது என்ன புக் ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட மார்க்கம் பப்ளிகேஷன், டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி மார்க்கம் பப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் புக், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் புக். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் கான்செப்டை கடகடன் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த புக்கில் இருந்து டீச் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஐ டூ தட். பிகாஸ் இந்த புக்கிலேருந்து நான் டீச் பண்ணேன்னா இட் வில் ஹெல்ப் போத் 11th 12th அண்ட் ஸோ மோர். நிறைய பேர் இந்த புக்கிலேருந்து படிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் எஸ் illustration 3 பார்க்கலாம். illustration 3ல் என்ன சொல்ல வராங்கன்னா, when cash price not given, கேஷ் ப்ரைஸை கொடுக்கல அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா எல்லா விஷயம் கொடுத்துருந்தா என்ன கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கல அப்படின்னா என்ன கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேஷ் ப்ரைஸை கொடுக்கலனா இன்ட்ரெஸ்ட்டை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் படிச்சிடலாம். எக்ஸ் பர்ச்சேஸ்டு டைப்ரைட்டர் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். எக்ஸ் வந்து டைப்ரைட்டர் வந்து ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பை பண்ணியிருக்காரு. ஆஸ் பர் டேர்ம்ஸ் he is required to pay 800 rupees down. 800 rupees downல பே பண்ணணும். ஸோ டவுன் பேமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, 800 rupees. rupees 400 at the end of the first year. 400 at the end of the first year அவர் பே பண்ணணும். அண்ட் 300 at the end of the second year. ஃபஸ்ட் இயரோட எண்டிங் 400, செகண்ட் இயரோட எண்டிங் 300 அண்ட் தேர்ட் இயரோட எண்டிங் 700 அவர் பே பண்ணியிருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 5% per annum. ஸோ அதை நான் நடத்தும் போது இந்த புக்கில் இருக்கிறவங்க எல்லோரும் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5% per annum கொடுத்துருக்காங்க. ஸோ வி நீட் டு கேல்குலேட் த கேஷ் ப்ரைஸ் ஆஃப் த டைப்ரைட்டரோட டோட்டல் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேபிள். ஸோ இப்போ கேஷ் ப்ரைஸை வச்சு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ கேஷ் ப்ரைஸே இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்குற ஆன்சர் இல்லாமல் நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் போடணுங்கிறது தான் நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ எஸ், I'll get started. நான் இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கொஷின் படிக்க எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நோட்டில் நான் எழுதலாம்னு இருக்கேன். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, when cash price not given. when cash price not given நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். ஸோ இது வந்து illustration. Sorry for the spelling mistake. illustration 3. ஸோ illustration 3 வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது பேஜ் நம்பர் வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் வந்து 13.16 நம்ம புக்கில். ஸோ எஸ், இப்போ வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கொஷின் படித்ததில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்றது ஜாட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதுகிறேன். கேஷ் ப்ரைஸ், எப்போவுமே கேஷ் ப்ரைஸை ஃபஸ்ட்டு எழுதுவோமா? ஸோ இங்கே கேஷ் ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு கொடுக்கல, we need to find it. நெக்ஸ்ட் டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ? டவுன் பேமெண்ட் வந்து we have read, that is rupees 800. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர் எண்ட், செகண்ட் இயர் எண்ட், தேர்ட் இயர் எண்ட் என்னென்ன பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ? ஸோ நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் எவ்வளோ? 400, செகண்ட் இயர் 300 அண்ட் தேர்ட் இயரோட எண்ட் 700. ஸோ இப்போ இன்ஸ்டால்மெண்ட்ஸும் பார்த்துட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? rate of interest is equal to 5% per annum. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன இதெல்லாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, we need to find cash price. ஸோ கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நம்ம அடிஷ்னலாக என்ன கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் என்னென்னா அந்த டைப்ரைட்டரோட ப்ரைஸ் எவ்வளோ. ஸோ தட் இஸ் டவுன் பேமெண்ட் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து என்னன்றதை
எழுதிடணும். ஸோ டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு down payment plus installment. So என்னது 800 plus 400 plus 300 plus 700. So இது பண்ணோன்னா we will get rupees 2200. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸும் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு சில தியரி நம்ம கற்றுக்க போகிறோம். தியரிட்டிக்கலான விஷயங்கள் இது என்னென்னா, இப்போது நம்மளுக்கு என்ன வாட் வி ஹாவ் காட் தட் இஸ் நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல. எப்போவுமே கேஷ் ப்ரைஸை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டுபிடிப்போம், ரைட்டா? இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கேஷ் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பேபிள் எவ்வளோன்றதை பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிப்போம். பட் இங்கே வந்து we don't have a cash price. ஸோ இந்த இடத்துல what we have to do, we will be using the reverse method. ஸோ இதை நீங்கள் எழுதியே ஆகணும். with the help of reverse method, we are going to calculate. ஸோ அதையும் எழுதுகிறேன். we are going to calculate cash price. ஸோ இப்போ கேஷ் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பட் என்னதான் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, கேஷ் ப்ரைஸ் இல்லாமல் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யூ ஹாவ் டு நோட் டவுன். ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வந்து இதை நீங்கள் ஆன்சர் பேப்பரில் எழுதணும். ஸோ தட் இஸ் டோட்லி இம்பார்ட்டண்ட். ஸோ as interest is calculated on cash price, இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேஷ் ப்ரைஸில் கண்டுபிடிப்போம். அண்ட் கேஷ் ப்ரைஸ் இல்லை, அண்ட் cash price not available. So இந்த இடத்துல we are going to calculate the rate of interest on installments. So இந்த இடத்துல therefore we are going to calculate interest on the installments. ஸோ இப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கலான விஷயம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ என்னங்கிறத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அஃப்கோர்ஸ் வி நீட் அ டேப்லர் காலம். ஸோ அந்த டேப்லர் காலமை நான் வந்து ஜஸ்ட் போட்டுட்டு I'll just start with the answer. ஸோ எஸ் guys, நான் இப்போ டேபிள் போட்டுட்டேன். இந்த டேபிள் போட்டுட்டேன், பட் how we are going to calculate cash priceங்கிற ஒரு சின்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம், சின்ன அசம்ஷன். ஸோ அந்த அசம்ஷனை நான் உங்களுக்கு நோட் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கேஷ் ப்ரைஸ் இல்லை, கேஷ் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ we assume that is cash price is ₹100. கேஷ் ப்ரைஸை 100ஆக வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ 100 rupees 5% இப்போ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ 100 rupees 5% இருக்கும்போது we are going to calculate that is இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ. இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோன்னா 105. ஏன்னா 100 rupees கேஷ் ப்ரைஸுங்கிறது 5% ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இதை நம்ம how we are going to take it as 5 divided by 100. So that is 5 divided by 100 கிடையாது, 105. 5 divided by 105. So 5 divided by 105 நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 100 rupees is equal to 5%. அதை நம்ம we are going to calculate as 5 divided by 100. So இந்த 5 divided by 100 வச்சு தான் we are going to 5 divided by 105 வச்சு தான் we are going to do. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன டேப்லர் காலமில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு நேம் திஸ் ஆஸ் A, B,
ABCD நீங்களும் இதை நேம் பண்ணிக்கோங்க. ஸோ B வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் calculation of interest calculation. இது வந்து cash price calculation. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ணிட்டோம். கேஷ் ப்ரைஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா B minus C இன்ஸ்டால்மெண்ட் வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் வச்சு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த அமௌண்ட் கேஷ் ப்ரைஸோட அந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு, 100 rupees ஆட் ஆகிருக்கா 105. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மைனஸ் இது பண்ணால் அது கிடைக்கும். ஸோ B minus C பண்ணால் நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் மெத்தடுன்னு படிச்சிருந்தோம். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். ஐ ஷோ தட் அது ரிவர்ஸ் மெத்தட் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே படிச்சிருந்தோம் இல்லையா, வித் த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் மெத்தட். ஏன் ரிவர்ஸ் மெத்தட்? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து டவுன் பேமெண்ட்லேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரிவர்ஸ் மெத்தடில் கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம 105 எடுத்துகிட்ருக்கோம். கேஷ் ப்ரைஸை இன்க்ளூட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட இன்க்ளூட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இதை கட்டியிருந்தால் அது போயிட்டு திரும்ப செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இது கட்டியிருப்போம். அப்படி நம்ம பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் இயரா இது 3 ஓகேவா? ஸோ தேர்ட் இயரோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து 700 rupees. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் என்ன 5/105. ஏன்னா கேஷ் ப்ரைஸும் சேர்த்து அதில் எடுத்திருக்கோம். ஸோ 5/105. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். ஸோ 700 into 5/105. தட்ஸ் இட். இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு 3.34 கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் தான் இன்ட்ரெஸ்ட் தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம சைமல்டேனியஸ்லி மைனஸ் பண்ண போகிறோம். B minus C பண்ணால் தான் நம்மளுக்கு D கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 666.67. எல்லாம் பாயிண்டில் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும், 105ங்கிறது எடுத்துருக்கிறதுனால அதே தான் அகெயின் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 300. இந்த 300க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும்னா போன வருஷத்தோடது போன இன்ஸ்டால்மெண்ட்டோடதையும் ஆட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணுறோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்மளோட கேஷ் ப்ரைஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போது போன கேஷ் ப்ரைஸோட சேர்த்து தான் நம்ம கட்டணும். ஸோ 300 + 666.67. ரிவர்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது எல்லாம் ஆட் ஆகி வந்தால் தானே ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ண அமௌண்ட்டில் தான் we are going to calculate. ஸோ into 5/105. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 46.03. ஸோ ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறதுனால நான் கடகடன்னு போடுறேன். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி போடுங்க. இப்போ B minus C பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 253.97. ஸோ இதே மெத்தட் தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 400, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 400. ஸோ 400 + 666.67 + 253.97 இதெல்லாம் ஆட் பண்ணி into 5/105 பண்ணால் we will get the answer as 62.89. ஸோ இப்போ B minus C பண்ணும்போது 337.11. இப்போ நம்மளுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ, டவுன் வந்து 800. டவுனுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோமா, கிடையாது. டவுனுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ டவுனோடது ஸ்ட்ரெயிட்டவே கேஷ் ப்ரைஸ்க்கு போயிடும். ஸோ டவுனுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டவே கேஷ்க்கு போய்டும். ஏன்னா இங்கே எந்த அமௌண்ட்டும் இல்லைனா இது அப்படியே அங்கே தானே போகும். B minus 0 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி போட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னோம், 2200. ஸோ அந்த 2200 தான் இந்த அமௌண்ட்.
அடுத்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் வந்து 33.34, 46.03, 62.89 நம்மளுக்கு பண்ணால் 142.25 கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட கேஷ் ப்ரைஸ் எல்லாமே டோட்டல் பண்ணால் we will get the answer 2057.75. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட், மொத்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறேனாலும் இந்த அமௌண்ட்டை வச்சு இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியும் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலி உங்கள் கேஷ் ப்ரைஸ் இருந்தால், எல்லாமே இருந்தால் எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அப்படியும் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா I'll take the book. ஸோ அடுத்து வந்து when installment amount are not given, I'm sorry I'm not showing it. When installment amount are not given but cash price and rate of interest, installments கொடுக்கல, cash price rate of interest கொடுத்துருக்கு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸில் வேறு ஏதாவது டாபிக் புரியலை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். So meet you all in the next video. Until then, stay tuned. Bye.